அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பொருளாதாரம் பகுதியை நம்ம ஃபைனலாக ரிவிஷன் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பொருளாதாரம் பகுதியிலிருந்து எல்லாத்தையுமே நம்ம கேள்வி பதிலாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 75 கேள்வி இருக்குது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்வியாக வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் சொல்லிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்குள்ளே தொடர்ந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம், அதுக்குன்னு நிறைய எஃபெக்ட் போடுறோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 75 கேள்வி தான் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தலா வருமானத்தை கண்டறியும் வாய்ப்பாடு என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வருமானம் மேலே வரணும், மக்கள் தொகை கீழே வரணும். சரிங்களா? நாட்டு வருமானம் மேலே வரணும், மக்கள் தொகை கீழே வரணும். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். தனிநபர் வருமானத்தை பற்றி முதலில் கூறியவர் யார்? தனிநபர் வருமானத்தை பற்றி முதலில் கூறியவர் யார்? இதுக்கான விடை தாதாபாய் நவ்ரோஜி. 1867-68 இந்த காலகட்டங்களில் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் தான் தனிநபர் வருமானத்தை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து 3வது கேள்வி. ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். சைமன் குஸ்னட். அடுத்து 4வது கேள்வி. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. இது தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளையும் வெளியிடுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சைமன் குஸ்னட் இருக்கார் இல்லையா, அவர் எந்த ஆண்டு ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்குனார்? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 1934 நினைக்கிறேன். எதுக்கும் கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5வது கேள்வி. உலகில் இந்தியா தொழில்துறையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? தொழில்துறையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதுக்கான விடை தொழில்துறையில் 6வது இடத்தில் இருக்குங்க. தொழில்துறையில் 6வது இடம். அடுத்து 6வது கேள்வி. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 2018-19 ஆண்டில் பணிகள் துறையின் மதிப்பு 92.26 லட்சம் கோடி ஆகும். காரணம், இந்தியா உலகில் பணிகள் துறையில் 8வது இடத்தில் உள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொழில்துறைனா 6வது இடம், பணிகள் துறைனா 8வது இடம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கமாகும். அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். GNH இது என்னென்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இந்த குறியீடானது 4 தூண்களை கொண்டது, 9 களங்களை கொண்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 2மே சரிதான். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு இதில் பார்த்தீங்கன்னா 4 தூண் இருக்குது, 9 களங்கள் இருக்குது. அடுத்து 8வது கேள்வி. ஐநா சபை மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு எது? இந்த தீர்மானத்தை எந்த ஆண்டு நிறைவேற்றினாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை 2011. அடுத்து 6வது கேள்வி. வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய உற்பத்தியாளர் ஆகும்? வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய உற்பத்தியாளர் ஆகும்? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்க. வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. அடுத்து 10வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 1991 இந்தியா புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்தது. 1994 இந்த ஆண்டில் டங்கல் வரைவுன்னு ஒரு வரைவு இருக்குது. அந்த வரைவில் இந்தியா கையெழுத்திட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. டங்கல் வரைவில் இந்தியா கையெழுத்திட்டது 1994. அதுவே புதிய பொருளாதார கொள்கைனா 1991 ஜூலையில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 11வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். காட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த காட்டுடைய மாநாடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க.
காட்டின் முதல் சுற்று 1947 சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜெனீவாவில் நடைபெற்றது. காட்டின் இரண்டாவது சுற்று 1949 பிரான்சின் அன்னிசியில் நடைபெற்றது. காட்டின் 7வது சுற்று 1973 ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்றது. காட்டின் 8வது சுற்று மற்றும் இறுதி சுற்று 1994 உருகுவே நாட்டில் இருக்கிற பாண்டா டெல் எஸ்டி அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கடைசி முக்கியங்க. கடைசி முக்கியம். 1994 நடந்தது. இதை உருகுவே சுற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 12வது கேள்வி, சரியான தகவலை தேர்ந்தெடுக்கவும். உலக வர்த்தக அமைப்பு WTO ஜனவரி 1, 1995 முதல் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜெனீவா நகரில் நடைமுறைக்கு வந்தது. காரணம், 1994 உருகுவே சுற்றின் போது 104 நாடுகள் கையெழுத்திட்டன. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் சரியான விளக்கம்தான். 1994 காட்டுடைய கடைசி சுற்று 8வது சுற்றானது உருகுவே நாட்டில் நடந்தது. அதில் 104 நாடுகள் கையெழுத்திட்டாங்க. அதன் மூலமாக தான் WTO உருவாச்சு. அது எப்போ ஆரம்பித்ததுன்னா ஜனவரி 1, 1995 ஆரம்பித்தது. அதனுடைய தலைமையிடம் பார்த்துக்கோங்க, ஜெனீவாவில் இருக்குது. அடுத்து 13வது கேள்வி, பொது சட்டம் 480, இதை BL 480ன்னு குறிப்பிடுவாங்க. இதன்படி இந்தியாவுக்கு உணவு உதவியை வழங்கிய நாடு எது? உணவு தானியங்களை இந்தியாவுக்கு வழங்கினாங்க. இதுக்கான விடை அமெரிக்கா வழங்கியது. அடுத்தது 14வது கேள்வி, சரியான தகவலை தேர்ந்தெடுக்கவும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் 1, 2016 துவங்கப்பட்டது. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறை யூனிவர்சல் BDSன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த முறையை ஏற்றுக்கொண்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 3மே சரிதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி முக்கியங்க. அடுத்து 15வது கேள்வி, இந்தியா வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் எத்தனையாவது பெரிய நாடாகும்? வாங்கும் சக்தி சமநிலை இதன் அடிப்படையில் இந்தியா 3வது இடத்துல இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் சீனா, செகண்ட் அமெரிக்கா, 3வது இடம் இந்தியா. அடுத்து 16வது கேள்வி, சரியான தகவலை சரிபார்க்கவும். பல்பரிமாண வறுமை குறியீடு 2010 தொடங்கப்பட்டது. சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் என்ற 3 பரிமாணம் கொண்டது. 10 குறியீடுகளை கொண்டது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் முக்கியங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? மல்டி டைமென்ஷியல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அது 2010 தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய பரிமாணம்னு பார்த்தீங்கன்னா 3 வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. 1 சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். இதை கூட டைரெக்டாக கொஷினாக கேட்டிருக்காங்க. 10 குறியீடு கொண்டது. விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து 17வது கேள்வி, கீழ்கண்ட தகவலை சரிபார்க்கவும். தமிழ்நாட்டின் பல்பரிமாண வறுமை குறியீட்டு அறிக்கை 2018 வெளியிடப்பட்டது. முதல் இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ளது, அதிகமான புள்ளியை பெற்று. கடைசி இடத்தில் தருமபுரி மாவட்டம் உள்ளது. 2005க்கு பிறகு இந்தியாவில் வறுமை குறைப்பு பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. 2018 அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு? காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு, கடைசி இடம் தருமபுரி. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி, தமிழக அரசின் திட்டங்களை ஆராய்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணிகளுக்கு 12,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் 2011-12ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். முத்துலட்சுமி மகப்பேறு நலத்திட்டம் கர்ப்பிணிகளுக்கு 12,000 ரூபா கொடுப்பாங்க. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. 2011 மற்றும் 2012 இந்த காலகட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து 19வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை காண்க. கூற்று, இந்தியாவில் முதல் முறையாக 1860ஆம் ஆண்டில் சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், 1857 நடந்த பெரும்புரட்சியில் ஆங்கிலேயருக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். நல்லா பார்த்துக்கோங்க. வருமான வரிங்கிறது 1860 தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன். அடுத்து 20வது கேள்வி, ஜிஎஸ்டி பற்றிய தகவல்களை ஆராய்க.
2017 மார்ச் 29 பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 2017 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பது இதன் குறிக்கோளாகும். இது ஒரு முனை வரியாகும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. ஜிஎஸ்டியை பற்றி இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து 21வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. ஜிஎஸ்டி 4 முக்கிய விகிதங்களை கொண்டது. இந்த 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 4 விகிதம் சொல்கிறாங்க, 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 5 விகிதம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆப்ஷனில் எது வருதோ அதை போட்டுக்கோங்க. என்னென்ன விகிதம்னு பார்த்தீங்கன்னா 5%, 12, 18, 28 என வரி வீதம் கொண்டது. காய்கறி மற்றும் உணவு தானியங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து 22வது கேள்வி, 1954 ஆண்டில் முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய நாடு எது? ஜிஎஸ்டியை கொண்டு வந்த முதல் நாடு எது? விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. 23வது கேள்வி, சரியான கூற்றை ஆராயவும். 1920களில் ஆல்பர்ட் மார்ஷல் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தார். தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் 27 தொழில் தொகுப்புகள் உள்ளன. சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இதை கூட டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. அடுத்து 24வது கேள்வி, தோல்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை பெறும் மாவட்டம் எது? இது போன எக்ஸாமில் கேட்ட கேள்விங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். தோல்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் தான். அடுத்து 25வது கேள்வி, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அதாவது டிஐஐசி இதை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. கூற்று, டிஐஐசி அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், இது 1949 தொடங்கப்பட்டது. காரணம், புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்கும் குறைந்த அளவிலான நிதி உதவியை செய்கிறது. ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டதே டிஐஐசி தாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க, 1949 தொடங்கியிருக்காங்க. அடுத்து 26வது கேள்வி, தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் அதாவது டிட்கோ பற்றிய கூற்றுகளை காண்க. டிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இது 1965 நிறுவப்பட்டது. காரணம், மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் தான். டிட்கோ பார்த்துக்கோங்க, டிட்கோ 1965 உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து 27வது கேள்வி, தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் பற்றி காண்க. அதாவது டான்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. டான்சி அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதுவும் 1965 உருவாக்கப்பட்டது. காரணம், சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் முக்கியங்க. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது? டான்சி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம். டான்சியும் பார்த்தீங்கன்னா 1965 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து 28வது கேள்வி, தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ இதை பற்றி ஆராய்க. டான்சிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இது பார்த்தீங்கன்னா 1970 மாநிலத்தின் சிறு தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டது. நல்லா பார்த்துக்கோங்க, சிறு தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டது. புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம். டான்சிட்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் இதை பற்றி ஆராய்க. கூற்று, சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, 1971 அமைக்கப்பட்டது. காரணம், தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டது. தொழில் தோட்டங்களை அமைத்துள்ளது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் தான். சிப்காட் 1971 தொடங்கப்பட்டது. ஆண்டுகளை கூட டைரெக்டாகவே கேட்கலாம்.
அல்லது விளக்கங்களை கேட்கலாம். சரிங்களா? அதாவது இந்த ஆங்கிலத்தில் வந்திருக்கு இல்லைங்களா, இதையும் கேட்பாங்க. அதுக்காகத்தான் நானும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 30வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நிறுவனங்களையும் அது உருவாக்கிய ஆண்டுகளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா டிஐஐசி இது வந்து பார்த்திங்கன்னா 1949 உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிட்கோ டான்சி, இந்த ரெண்டுமே 1965 உருவாக்கப்பட்டது. டான்சிட்கோ 1970, கடைசியாக உருவாக்கப்பட்டது சிப்காட் 1971. சரிங்களா? இந்த ஆண்டுகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 31வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்கான கொள்கை ஏப்ரல் 2000 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலில் ஏற்படுத்த உருவாக்கப்பட்டது. அதாவது இடையூறு இல்லாத சூழலை ஏற்படுத்த. சரிங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் தான். ஏப்ரல் 2000 தான் வந்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து 32வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், இதை வந்து மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இப்படி சொல்லுவாங்க, இப்படி கூட குறிப்பிடுவாங்க. சரிங்களா? 1984 உருவாக்கப்பட்டது. காரணம், மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம் தான். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் இது எங்கே இருக்கும்னா தாம்பரத்தில் இருக்கிற ஜிஎஸ்டி சாலையில் இருக்கும். 1984 உருவாக்கியிருக்காங்க. மத்திய அரசு அமைத்த 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று. அடுத்து 33வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காண்க. திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. கூற்று, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16 தொடங்கப்பட்டது. காரணம், தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நாள் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16 தொடங்கப்பட்டது. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 34வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காண்க. கூற்று, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், நல்லா பார்த்துக்கோங்க, அது ஸ்டார்ட் அப் இந்தியா, இது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா. சரிங்களா? இந்த திட்டம் 2016 ஏப்ரல் 5 தொடங்கப்பட்டது. காரணம், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண்கள் இவங்க பசுமை நிறுவனங்களை அமைக்க ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 35வது கேள்வி, எந்த இடத்தில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது? எந்த இடத்தில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலுமே தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர். அடுத்து 36வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று, ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். காரணம், இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணமாகும். செல்வ இலக்கணம். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம் தான். சரிங்களா? ஆடம் ஸ்மித் தான் பொருளியலின் தந்தை, இவருடைய இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா செல்வ இலக்கணம். அடுத்து 37வது கேள்வி, மத்திய அரசு வருமான சட்டத்தை இயற்றிய ஆண்டு, எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1963 தான் மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். மத்திய வருமான சட்டம் 1963. அடுத்து 38வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காண்க. கூற்று, கலால் வரி, அதாவது ஆயத்தீர்வு வரின்னு சொல்லுவாங்க. கலால் வரி என்பது ஒரு மறைமுக வரியாகும். காரணம், இந்தியாவில் இந்த வரியானது மத்திய அரசால் சுமத்தப்படுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். கலால் வரின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மறைமுக வரி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மட்டும்தான் கலால் வரியை விதிப்பாங்க. அடுத்து 39வது கேள்வி, வேட், அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட வரின்னு படிப்போம் இல்லைங்களா, அதை பற்றிய தகவல்களை காண்க. 2003 ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. 2005 இந்தியா முழுக்க அமுல்படுத்தப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். வேட்டை முதல்ல கொண்டு வந்தது ஹரியானா தாங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 2003 கொண்டு வந்திருக்காங்க. 2005 தான் இந்தியா முழுக்க எல்லாருமே அமுல்படுத்தியிருக்காங்க. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்து 40வது கேள்வி, கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க. ஜிஎஸ்டியை பற்றி கொடுத்துருக்காங்க,
ஸ்கூல் புக்லேயே பாருங்களேன், இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிஎஸ்டி என்பது 0, 5, 12, 18, 28 என 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் இதெல்லாம் மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. ஜிஎஸ்டி மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற அத்தியாவசிய பண்டங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். சரிங்களா? 41வது கேள்வி, கீழ்கண்ட தகவலை ஆராய்க. கூற்று தூய்மை பாரத வரி என்பது 2015 நவம்பர் 15 முதல் தொடங்கப்பட்டது. காரணம், இதன் வரி விகிதம் 0.5% ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் தான். 2015 நவம்பர் 15 முதல் தூய்மை பாரத வரி அப்படிங்கிற வரியை விதிச்சிட்ருக்காங்க. இதனுடைய வரி விகிதம் பார்த்திங்கன்னா 0.5% விதிப்பாங்க. இரண்டுமே சரிதான். அடுத்து 42வது கேள்வி, தற்பொழுது எத்தனை சதவீதத்துக்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது? எத்தனை சதவீதத்துக்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது? விடைன்னு பார்த்தீங்கன்னா 14%ங்க. 14% வரைக்கும் சேவை வரி நடைமுறையில் இருக்குது. அடுத்து 43வது கேள்வி, கீழ்கண்ட தகவலை காண்க. கூற்று ஷெர்ஷா சூர் என்பவர் 1526இல் 178 கிராம் எடை இருக்கிற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். காரணம், அது ரூபியா என அழைக்கப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் தான். ரூபியா அப்படிங்கிற நாணயத்தை விட்டது யாருன்னா ஷெர்ஷா சூர். 1526 விட்டிருக்காரு. அது 178 கிராம் வெயிட்டு கொண்டது. அது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி நாணயம். ஸோ இரண்டுமே சரிதான். 44வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நாணயங்களையும் அதுக்கான பெயரையும் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்தில் இப்படி நாணயங்களை விட்டுருக்காங்க. தங்க நாணயத்துக்கு ஒரு பேர், வெள்ளி நாணயத்துக்கு ஒரு பேருன்னு பேரை மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. தங்க நாணயத்துக்கு கரோலினான் பேர், வெள்ளி நாணயம் ஏஞ்சலினா, செம்பு நாணயம் கப்ரூன், வெங்கல நாணயம் டின்னி. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 45வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காண்க. கூற்று இந்திய ரூபாயின் குறியீடு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. 2010 ஜூலை 15 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த டேட்டு முக்கியங்க. இந்த டேட்டையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். சரிங்களா? அடுத்து 46வது கேள்வி, கீழ்கண்ட தகவலை காண்க. பணவீக்கம், பணவாட்டம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. பணவீக்கம் அப்படின்னா விலை உயரும், பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையும். பணவாட்டம்னா விலை குறையும், பணத்தின் மதிப்பு உயரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பணவீக்கம்னா பணத்துடைய மதிப்பு குறையிறது, பணவாட்டம்னா பணத்துடைய மதிப்பு அதிகமாகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 47வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று 2016 நவம்பர் 8 இந்திய அரசாங்கம் பண மதிப்பிழப்பை செய்தது. காரணம், கருப்பு பணத்துக்கு எதிராக 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மதிப்பு இழப்பு செய்தது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டு முக்கியங்க. இந்த டேட்டை வேணால் கேட்டிருக்காங்க டைரெக்டாகவே. 2016 நவம்பர் 8. அடுத்து 48வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்டங்களையும் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் 2002 கொண்டு வந்தாங்க. ஊழல் தடுப்புச் சட்டம் 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் 1988 கொண்டு வந்து அதை 2016 திருத்தினாங்க. ரியல் எஸ்டேட் சட்டம் 2016 கொண்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டங்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 49வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று ஜவஹர்லால் நேரு கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார். காரணம், 2வது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் 1956 கொண்டு வரப்பட்ட தொழில்துறை கொள்கை தீர்மானம். இந்த ரெண்டுமே பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியது. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அடுத்து 50வது கேள்வி, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியங்க. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான விடை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. 51வது கேள்வி,
கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவில் 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் 51% அதிகமாக அரசுடைய பங்கு இருந்தால் அது பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனங்கள் சேவை நோக்கத்துடன் நிறுவப்பட்டுள்ளன. பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டின் மிகப்பெரிய துறையாகும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 52வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் 1956 தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தோற்றம் கண்டன. 1956 தீர்மானமானது தொழில்களை 3 பிரிவாக வகைப்படுத்துகிறது. அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏவில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். சரிங்களா? 53வது கேள்வி. பொதுத்துறைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? பொதுத்துறைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? விடை பார்த்தீங்கன்னா 9 வகைன்னு போட்டிருக்காங்க. 9 வகையாக பிரிக்கப்படுகின்றன. அடுத்து 54வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது. காரணம், 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டது. நிதி ஒதுக்கும் அதிகாரம் தற்பொழுது நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. நல்லா கவனிங்க, நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம் தான். சரிங்களா? இந்த நிதி ஆயோக் எப்போ நடைமுறைக்கு வந்தது? இதை கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2015 ஜனவரி 1. மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 55வது கேள்வி. எந்த மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் NHPS என்பதை அரசு அறிவித்தது? எந்த ஆண்டினுடைய மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிவித்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை 2018 2019. இந்த வரவு செலவு திட்டத்தில் தான் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க. அடுத்து 56வது கேள்வி. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? இதை முன்னாடி கேட்டிருக்காங்க, 2016 14 கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கூட கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே. சரிங்களா? இந்திய ரயில்வே தான் அதிகமான பணியாளர்களை கொண்டது மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். 57வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அதாவது தலா வருமானத்தின் அடிப்படையில் நாடுகளை பிரிச்சிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. தலா வருமானம் $1005 அமெரிக்க டாலருங்க. $1005 கீழே இருந்தால் அது குறைவான வருவாய் பெறும் நாடு. 1006 to 3955 இருந்தால் அது குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடு. 3956 to 12235 இருந்தால் அது உயர் நடுத்தர வருவாய் கொண்ட நாடு. $12235 மேலே போச்சுன்னா அது உயர் வருவாய் கொண்ட நாடு. இதை கண்டிப்பாக கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து 58வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று, இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். காரணம், இதன் தலைமையகம் புதுடில்லியில் இருக்கிற சாஸ்திரி பவனில் அமைந்துள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம்தான். மனித வளம் மேம்பாட்டிற்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்பு. இது எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் இருக்குது. இந்த இடத்த கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 59வது கேள்வி. கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டுனா தமிழ்நாடு தான் உயர்கல்வி சேர்க்கையில். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. 2015-16 இந்த ஆண்டின்படி இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கை 24.5%. ஆனால் தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி சேர்க்கை 44.3% ஆகும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 44.3%. அடுத்து 60வது கேள்வி. கீழ்கண்ட தகவலை காண்க. கூற்று, தமிழ்நாடு அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது. காரணம், இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னணியில் தமிழ்நாடு உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம்தான். அதிகமான சோலார் பேனல் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. சரிங்களா? இதை கூட கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. அதிகமான சோலார் பேனல்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. 61வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு
எந்த பிரிவு காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் உயிரினங்களை பாதுகாக்கவும் ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என வலியுறுத்துகிறது. அடிப்படை கடமையை பற்றி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது எங்கே இருக்கும்னா 51A ஜியில் இருக்கும். சரிங்களா? இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும். இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து 62வது கேள்வி, கீழ்கண்ட சட்டங்களை பொறுத்துக. சட்டங்களை கரெக்டாக போக சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வன பாதுகாப்பு சட்டம் 1980, நீர் பாதுகாப்பு சட்டம் 1974, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஃப்ரெண்ட்ஸ், இதை வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு மட்டும் வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்க. இதுலேருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வீடியோவுக்கு லைக் போடாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட கூட யோசிக்கிறீங்களாப்பா? லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. 63வது கேள்வியை பாருங்கள். இடைக்கால இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் யார்? இடைக்கால இந்தியாவிலேயே ஒருத்தர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா பெரோசா துக்ளக். 64வது கேள்வி, சரியான கூற்றை ஆராயவும். இந்திய ரிசர்வ் வங்கி 1935 ஏப்ரல் 1 முதல் செயல்பட தொடங்கியது. 1937 நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. 1949 இது நாட்டுடைமையாக்கப்பட்டது. அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்படுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கேட்பாங்க. எப்போ தொடங்குச்சுன்னா 1935 ஏப்ரல் 1 தொடங்குச்சு. ஆனால் 1937 தான் அதனுடைய ஹெட் ஆஃபீஸை மும்பைக்கு மாற்றுறாங்க. இதை எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்தியாவின் நிதி தலைநகரம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க, இந்தியாவின் நிதி தலைநகரம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. மும்பை தான். சரிங்களா? 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அச்சடிக்கப்பட்ட பணத்தை அப்படியே விட மாட்டாங்க. 85% மட்டும்தான் புழக்கத்தில் இருக்கும். மீதம் இருக்கிறத ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து 65வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று, இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டுள்ளது. காரணம், டாக்டர் PR அம்பேத்கர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது 1934 தான் ரிசர்வ் வங்கியுடைய அடிப்படை சட்டத்தை உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்கன்னா, டாக்டர் PR அம்பேத்கர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கமாகும். அடுத்து 66வது கேள்வி, இந்தியாவில் அனைத்து முக்கிய வங்கிகளும் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது? எப்போ ஃபஸ்ட்டு நாட்டுடைமை ஆக்குனாங்க? இதுக்கான விடை 1969ங்க. 1969. 67வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று, உலக நாடுகளுக்கிடையேயான செலவாணி அமெரிக்க டாலர் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. காரணம், உலக வணிகத்தின் பெரும்பகுதி அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அடுத்து 68வது கேள்வி, நாணயங்களை பொறுத்துக. எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பேரில் நாணயத்தை அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியங்க. இதையும் கேட்பாங்க. இங்கே விடைன்னு பார்த்தா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஜப்பானுடைய நாணயம் எண், மலேசியாவுடைய நாணயம் ரிங்கிட், சவுதி அரேபியானா ரியால், இங்கிலாந்துனா பவுண்டு, ஐரோப்பிய ஒன்றியம்னா யூரோ. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 69வது கேள்வி, சரியான கூற்றுகளை காண்க. இந்தியாவில் 1917ஆம் ஆண்டில்தான் முதலாக ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. 1935 பணப்பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கியின் கைக்கு வந்தது. 1947 வரை 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்தது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அடுத்து 70வது கேள்வி, சரியான தகவலை ஆராய்க. 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் ஒரு அச்சகம் அமைக்கப்பட்டது. 1974 மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தேவாஸ் என்னும் இடத்தில் ஒரு அச்சகம் தொடங்கப்பட்டது. 1990களில் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மைசூரிலும் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சல்பானியிலும் அச்சகங்கள் தொடங்கப்பட்டன.
இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து 71வது கேள்வி. தமிழ்நாட்டில் பயிர் செய்யப்படும் மொத்த பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு எவ்வளவு? தமிழ்நாட்டில் பயிரிடுறாங்க இல்லைங்களா, அதை 100% எடுத்துட்டோம்னா அதில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு 57%. 57%. 72வது கேள்வி. கீழ்க்கண்ட தகவலை ஆராய்க. மறை நீர் என்னும் பதம் 1990 டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக அளவில் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. மறைநீர் ஏற்றுமதியில் 5வது இடத்துல இந்தியா இருக்குது. அடுத்து 73வது கேள்வி. கீழ்க்கண்ட கூற்றுகளை காண்க. தென்னிந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஆறு காவிரி ஆகும். தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி ஆகும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அடுத்து 74வது கேள்வி. கீழ்க்கண்ட தகவலை ஆராய்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களில் 45 கோடி பேர் இடம்பெயர்ந்தவர்கள். இந்தியாவில் இடப்பெயர்வு சதவிகிதம் 37%. தமிழ்நாட்டின் இடப்பெயர்வு உச்சபட்சமாக 43% உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். சரிங்களா? அதாவது இடப்பெயர்வுங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, 43% இருக்குது. 75வது கேள்வி. ஜிடிபியின் சரியான வரையறையை காண்க. இதை கேட்பாங்களான்னு கேட்டால் இதையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கேட்டு விட்ருவாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் இருக்கிறது தான் கரெக்டு. ஜிடிபி = C+I+G+X-M. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பொருளாதாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளோ தான். இதை நீங்கள் பார்த்தா போதும். சரிங்களா? இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. 11ஆம் வகுப்புக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் வீடியோ போட்டோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.